நாங்க ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் என் தாய் நிலத்திலிருந்து எடுத்து வைக்க அரசியல் என் மாநில மக்களுக்கு மட்டுமல்ல, உலக பொதுமைக்கு. புவி வெப்பமாகுதுங்கிற அரசியலை எடுத்து போறதுங்கிறது, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கிறது உலக பொதுமைக்கு. பல ஆண்டுகளா சொல்லி வரேன். கேப்டன் நகர் மாதிரி தென்னாப்பிரிக்கால கேப்டன் நகர்ல நீரற்ற நகரமாயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த பூமி மாறும்னு சொன்ன யாரும் கேட்கல. 200 நாடுகளின் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஐநாவில் ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணா. படிங்க. சூழியல், பொருளியல், அரசியல்னு எங்க ஐயா கி வெங்கட்ராமன் எழுதின நூல் இருக்கு, படிங்க. அதுல 12 ஆண்டுகளுக்கு தான் பூமியின் வாழ்நாள் இருக்குது. அதுக்குள்ள பூமியை காப்பாத்தலைன்னா நம்ம எல்லாரும் அழிய வேண்டியதான அவன் சொல்லியே 4-5 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஒரு நாட்டு தலைவனுக்கு கவலைப்பட்டதா இல்லையே? இன்னைக்கு ஒரு அறிக்கை வருது, அதை பத்தி நீங்க யாரு கவலைப்பட்டீங்க? யார் தலைப்பு எடுத்து விவாதிச்சீங்க? இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டான். ஐயா அப்துல் கலாம் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவர் எப்ப பதிவு பண்ணாரு? 800 கோடி மக்கள், அதுல 100 கோடி பேருக்கு தாண்டா குடிநீர் இருக்குன்னு சொன்னாரு. நீங்க எச்சரிச்சீங்களா? விழித்துக் கொண்டீர்களா? 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. சரி, அது 20 விழுக்காடா உயர்த்தது எப்படி எவனாவது சிந்திச்சானா? இதை வித்தா நல்லா காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சானே ஈனப்பைய. இது எவ்வளவு கோர சிந்தனை! தண்ணீர் விற்பனைக்கு வந்த மாதிரி காற்று வராதுன்னு நீ எப்படி நம்புவ? என்ன உறுதியை தருவ? எங்கேயாவது இங்க தாய்ப்பால் விற்பனைக்கு எழுதி வைப்பானா? ஆனா தண்ணீரை விற்கிறான்ல. உனக்கு தாய்ப்பால் இவ்வளவு முக்கியமா? உலக உயிர்களின் தாய்ப்பால். எனக்கும் உனக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் நாய்க்கு நரிக்கு ஈக்கு எறும்புக்கும் ஒரு தாய்ப்பால் இருக்குல்ல, அது எது? அது தண்ணீர் தானே. அதை எப்படி நீ விற்பனை பண்டமாக்குன? உயர்ந்த சந்தை பொருளா எப்படி ஆக்குன? எப்படி ஆக்குன? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.